கும்பராசி. கும்பம் காலபுருஷனுக்கு 11 லாபாதிபதி. ஏக்கத்தை கொடுப்பது, தாக்கத்தை கொடுப்பது, தாக்கத்தை கொடுத்தது, ஏக்கத்தை கொடுத்தது, பசியை கொடுத்தது, ருசியே இல்லாத ராசி. கும்ப ராசி ருசியே இல்லாத ராசி. குபேர ராசி தான், குபேர ராசி தான். கும்பராசி குபேர ராசி தான். ஆனா நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோம், இப்ப என்ன நிலைமையில இருக்கிறோம்? வேறச்சனி போயிடுச்சு, ஜென்மச்சனி போயிடுச்சு, விரயத்துல காலை எடுத்துருச்சு, ஜென்மத்துல வகுத்தோடு எடுத்துருச்சு, ஜென்மத்துல வகுத்து இன்னி பாதச்சனி நம்மளை என்ன பாடுபடுத்த போகுது. உடனே உடனே உங்க ஜாதகத்தில் லக்னாதிபதி, ராசி அதிபதி, டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், லக்னம், ராசி, நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம், எந்த பாதத்துல இருக்கிறீங்க? அவிட்டமா, கும்பமா, அவிட்டமா, சதயமா, பூரட்டாதியா, என்ன நட்சத்திரத்தை பாருங்க. நட்சத்திர அதிபதி கோயிலை தேடுங்க. இப்ப எங்களை பார்க்க மாட்டேங்கிறீங்களே, நீங்க தான் எல்லாமே எடுத்துருக்கீங்க, கூகுள்ல எல்லாம் எடுத்துருக்கீங்க. அப்ப நட்சத்திர அதிபதியை பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு ஒரு சிறப்பை கொடுக்கும். அப்போ கும்பராசி நேயர்களுக்கு விரயச்சனி போய் பாதச்சனி, ஜென்மச்சனி போய் இப்ப பாதச்சனி இருக்கிறீங்க. குருவரை பார்க்கிறாரு, குரு 9ஆம் பறவை பார்க்கிறாரு, கும்பத்தை 9ஆம் பறவை பார்க்கிறாரு. அதுக்கடுத்து ராகு உங்க வீட்டுல இருக்காரு. யாரு? சனி வீட்டுல தான் ராகு இருக்காரு. அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கக்கூடிய வீடுதான், ஒத்து இருக்கக்கூடிய பங்காளி சண்டை கிடையாது. அங்கே மிரட்டுறதுக்கும் வெளுட்டுறதுக்கும் ஆறு இல்லை. அப்படி இடம் ஸ்ட்ராங்கா இருக்குது கும்பம். ஏன்னா ராகு இருக்காரு, சனி இருக்காரு. சனீஸ்வருடைய வீடு இல்லையே, அதனால ராகு இருக்காரு. அப்ப ராகு என்ன கேரக்டர் செய்வார் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். சனி என்னென்ன செய்வாரோ அதைத்தான் செய்வார். சனி என்னென்ன செய்வாரோ அதைத்தான் ராகுவும் செய்வார். அப்படிப்பட்ட கண்டிப்பாக கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதத்துல நன்றாகவே இருக்கும். ஜூலை மாதம் மிக சிறப்பாக இருக்கும் என்பதுல மாற்று கருத்து அல்ல. தசாபுத்தி லக்னாதிபதி பார்த்துக்கங்க. உங்களுக்கு என்ன தொழில்? விவசாயம், அந்த பூமிக்கு உள்ள தொழில், பெட்ரோல் பங்கு சம்பந்தப்பட்ட தொழில், உங்களுக்கு வேற்ற தொழில், கருப்பு சம்பந்தப்பட்ட அனைத்தும், புரோகித தொழில், கும்பாபிஷேக திருவிழா, கும்பாபிஷேக உற்சவர்களுக்கு அலங்காரம் பண்றது, உற்சவர்களுக்கு அலங்காரம் பண்றது, சிற்பி சிலை செய்வது, இதெல்லாம் பார்த்துட்டு வந்தா நிச்சயமாக கும்பராசி நேயர்களுக்கு குறைவது, அதாவது குண்டிலிட்ட விளக்காக இருக்குமே, அடுத்து குடும்பமிட்ட விளக்காக இருக்காது நிச்சயமாக.